எம்எல்ஏக்கள் எம்பிக்களை கூட்டு எதை எப்படி வெள்ளத்தடுப்பு எப்படி மக்களை பாதுகாப்பலாம் அது குறித்து ஒரு கலந்துரையாடல் கூட்டம் நடத்தணுமா நடத்தக்கூடாதா? அப்போ எந்தவித ஒரு திட்டமிடலும் இல்லாததுக்கு என்னத்துக்கு பேரிடர் துறை அமைச்சர், எதுக்கு பேரிடர் துறைன்னு ஒரு துறை இயங்குது? ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஏன் அப்படின்னா, நான் பாதிக்கப்பட்ட மாவட்டத்தினுடைய ஒரு பிரதிநிதி. நான் 2001 கால் நூற்றாண்டு காலத்திற்கு மேலாக சட்டமன்றத்தில் இந்த பிரச்சனையை குறித்து கவன ஈர்ப்பு ஒத்திவைப்பு தீர்மானம் சொல்கிறேன். இவ்வளோ பெரிய இயற்கை பேரிடர் நடந்திருக்கு. பேரவையை மழைக்கால கூட்டத்தொடர ஒரு குறைந்தபட்சம் 10 நாளாவது நடத்துங்க அப்படின்னு கதறேன். சட்டமன்றத்தில் ஏறி நான் குரல் கொடுக்குறேன். ஒன்றும் அந்த குரலுக்கு செவி சாய்க்கல. இது தமிழ்நாட்டுடைய வரலாற்றில் இல்லாத வண்ணம் வெறும் 2 நாள் சட்டமன்றம். எப்படி இது திமுக தேர்தல் அறிக்கையில் ஆண்டுக்கு ஒரு முறை 100 நாட்கள் நாங்கள் சட்டமன்றத்தை நடத்துவோம் அப்படின்றீங்க. இன்னைக்கு விழுப்புரம் மாவட்டத்தில் பல இடங்களில் சாலை மறியல். நேற்றுக்கு தொகுதி எம்எல்ஏ சிவகுமார் அவர் தலைமையில் சாலை மறியல். இப்போ என் தொகுதியில் நான் படித்த இந்த 17 பஞ்சாயத்துக்கும் இன்னைக்கு குடும்ப அட்டைக்கு 2000, குறைஞ்சபட்சம் 2000 கூட வரல. சட்டமன்றத்தில் நான் 10,000 கேட்டேன், இல்லை குறைஞ்சபட்சம் 6000 கொடுங்க அப்படின்னேன். அதில் ஒரு பாரபட்சம். சென்னையில் மழை வந்தால் 6000 இந்தியா சிமெண்ட்ஸ் முதலாளி வீட்டுக்கு கதவு தட்டி கொண்டு போய் கொடுக்குறாங்க. எம்ஆர்எஃப் முதலாளி வீட்டுக்கு கதவு தட்டி கொண்டு போய் கொடுக்குறாங்க. தமிழ்நாட்டுடைய ஐஏஎஸ் ஐபிஎஸ் வீட்டு கூட பாரபட்சம் இல்லாமல் குடும்ப அட்டை இருந்தால் கொண்டு போய் கதவு தட்டி கொடுக்குற அரசு. வடதமிழ்நாடு 5 மாவட்டங்கள் பாதிப்படைஞ்சிருக்கு. 3 மாவட்டங்கள் பெரும் பாதிப்பை சந்தித்திருக்கிறது. மக்கள் உயிரை கையில் பிடிச்சிட்டு மொட்டை மாடிலையும் மரத்து மேலே ஏறி உயிரை காப்பாற்றிட்டு இருக்கிறாங்க. எல்லா நீரையும் உள்வாங்குற கடலூர் தான். கடலூர் முகத்தை வரும். கடலூர் தான் கடல். கடலூர் மாவட்டத்தில் வாழ்கிற கடலூர் தொகுதியில் வாழ்கிற மக்கள் பல்லாயிரக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. பல்லாயிரம் குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு. பல லட்சக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஆக இதுக்கு என்ன நிவாரணம்? அப்புறம் முதலமைச்சருடைய நிவாரண நிதி ஒரு நாளைக்கு ஒரு அறிவிப்பு வருது. மழை வெள்ளத்தில் ஒரு நாளைக்கு சேர்த்து போட்டால் 2 லட்சம், ஒரு முறை சேர்த்து போட்டால் 3 லட்சம், ஒரு முறை சேர்த்து போட்டால் 5 லட்சம். உயிர் என்பது ஒரு உயிர் தான். இப்போ திருவண்ணாமலை மலைச்சேரில் 7 பேர் செத்து போட்டாங்க. குடும்பத்துக்கு 5 லட்சம். என்ன கான்செப்ட்னே தெரியல. இப்போ இந்த அதிகாரிகள் என்ன நினச்சிக்கிட்டு இந்த நாட்டை வழி நடத்துறீங்க? முதலமைச்சர் அமைச்சரவையை உங்கள் இஷ்டத்துக்கு நினைச்சா 1 லட்சம் கொடுக்குறீங்க ஒரு உயிருக்கு. வெடி பட்டாசு ஆலை தொழில் எடுத்தால் 1 லட்சம். அப்புறம் திடீர்னு அப்புறம் அடுத்த மாதம் செத்து விட்டா 2 லட்சம். அதுக்கு அடுத்த மாதம் செத்து விட்டா 3 லட்சம். அப்போ இதெல்லாம் பார்த்து ரசிக்கிற தன்மையோடு தான் அரசு அதிகாரிகள் இருக்கிறீங்களா? உங்களுக்கு மனச்சாட்சி இல்லை? இப்போ கடலூர் மாவட்டம் என்ன பாவம் செஞ்சுது? வடதமிழ்நாடு என்ன பாவம் செஞ்சுது? எதுக்கு இங்கே பிச்சையாக போடுறீங்க 2000 ஒரு குடும்ப அட்டைக்கு?